தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான் அமைய போகுது. ஆனா திராவிட மாடல் ஆட்சி நம்ம சாதாரண நினைக்க கூடாது. நம்ம கடுமையா உழைக்கணும். ஒவ்வொரு வாக்குச்சாவடி அடுத்த பாயிண்ட் ஒரு 20 மீட்டர்ல இருக்கான். கொஞ்சம் முன்னாடி போங்க. 50 மீட்டர் சொன்னேன். நீங்க டபுள் இன்ஜின் மாதிரி போகாதீங்க, திராவிட மாடல் மாதிரி போங்க. மகளிர் ராமநாதபுரம் தொகுதியில் இவர்தான் ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையுடன் அன்பார்ந்த கீழே மாநகரம் வாழ் அன்பு வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளராக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பு என்பது மக்களுக்காக உங்களுக்காக பணியாற்ற இந்த ஒரு வாய்ப்பு என்று நான் எண்ணிக்கொண்டு உங்களிடத்திலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறேன். இந்திய ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சியினுடைய அவலங்களை நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஹாமித் அவர்கள் உங்களிடத்தில் இப்ப எடுத்துக்காட்டாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். எண்ணி பாருங்கள் அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களே, 2020 இதே பாரதிய ஜனதா தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வருவதை தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மாண்பு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கிறார். நம்முடைய தலைவர் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகிற அமல்படுத்துகிற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒவ்வொரு பகுதியாக வெகு கொண்டிருந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கண்டன முழக்கங்கள் என்று பல்வேறு வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் அனைத்து சமூக நீதி இயக்கங்களும் ஒன்றாக இருந்து அந்த போராட்டத்தை தலைமையாகி வழிநடத்தினார்கள். நம்முடைய உலமாக்கள் ஒரு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு முன்னெடுத்தார்கள். கிறிஸ்தவ அமைப்புகள் முன்னெடுத்தார்கள். இந்த முன்னெடுத்த அனைத்து அமைப்புகளுக்கும் அவருடைய சமூக நீதி தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் தலைமை தாங்கிய ஆதரவோடு சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் நடத்திய பொழுது சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிற பொழுது பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான எதிர்ப்பான சட்ட முன்வடிவை தமிழ்நாட்டில் நான் கொண்டு வருவேன். இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை கொண்டு வருவாரா என்று கேள்வியோடு கேட்டார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வரை பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவை கொண்டு வரவில்லை. மக்களுடைய பேராதரவு திராவிட மாடல் முதலமைச்சர் அமர்ந்தவுடன் முதல் தீர்மானமாக நம்முடைய இந்திய ஒன்றிய அரசு அமல்படுத்தக்கூடிய இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்ப்பான சட்ட முன்வடிவை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் கொண்டு வந்தார். இது வரலாறு. அதற்கு பின்னால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் இந்திய ஒன்றியத்தில் பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமர்கிறது. உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் மீண்டும் வக்ஃபு திருத்த சட்டத்தை முன்வடிவை கொண்டு வருகிறார். அங்கே அவர் கொண்டு வருகிற பொழுது நம்முடைய பாராளுமன்ற குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் இந்திய கூட்டணிக்கு அழுத்தம் தெரிவிக்கிறார். பாராளுமன்ற குழு கூட்டம் தொடங்கப்படுகிறது. அந்த குழுவிலே அங்க வைத்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களும் நம்முடைய புதுக்கோட்டையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேரும் இந்த குழுவிலே உறுப்பினராக இருக்கிறார்கள். அந்த குழு கூடப்பட்டு கருத்து கேட்காமலே பாராளுமன்றத்தில் சட்ட முன்வடிவை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்திய கூட்டணியிலே தலைமையாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைமை இருந்தாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நடத்த விடாமல் பாராளுமன்றத்தை முடக்கினார்கள். இது வரலாறு. இது சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலாக நம்முடைய முதலமைச்சர் காரணத்தினால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்னால் சட்டம் அங்கே ஏற்றப்படுகிறது. நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் எத்தனை சட்டங்கள் இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை நம்முடைய தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது என்று எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய தலைவர் அவர்கள். அந்த தீர்மானத்தில் உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற முறையில் நானும் அவரை கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். எண்ணி பாருங்கள் அன்பு சகோதரர்களே, இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நெஞ்சுரமுக்க ஒரே தலைவராக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி தான் இருக்கிறார்.
இதைவிட இன்னொரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால், பொது சிவில் சட்டத்தை 2029க்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய மாநிலங்கள் எல்லாம் அமுல்படுத்துவதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய திட்டம். அதற்காகத்தான் அவர் அதை எதிர்த்து பேசக்கூடிய நம்மளை போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மொழியின் மீது தாக்கம், நமக்கு வழங்கப்படக்கூடிய நிதியின் மீது தாக்கம், ஒவ்வொன்றாக கல்வியின் மீது தாக்கம், ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கோவாவிலும் உத்தரகாண்டிலும் பொது சிவில் சட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது, நிறைவேற்றிவிட்டார்கள். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானாவில் சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். தென்னிந்தியாவில் அவர்கள் கொண்டு வர வேண்டும். 2029க்குள் இந்தியாவில் அந்த பொது சிவில் சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு பல்வேறு யுத்திகளில் இதுவரை அந்த என்டிஏ கூட்டணி என்பது ஒவ்வொரு பிராந்திய கட்சிகள், அதாவது ஒரு மாநிலத்துடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்களை சிதைத்து என்டிஏ என்ற தலைமையிலே பாரதிய ஜனதா ஆட்சி செய்கிறது. அதற்கு இப்ப அண்மை நடந்த உதாரணம் பீகாருடைய தேர்தலை நீங்கள் எண்ணிப்பார்கள். 10 ஆண்டு கால முதலமைச்சராக நிதிஷ்குமாரை எடுத்துவிட்டு இப்ப என்டிஏ கூட்டணி தலைமையிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்து விட்டது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியின் போர்வையிலே என்டிஏ தலைமையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை தலைமையாக கூடிய திராவிட முன்னேற்ற இயக்கத்தில் தலைவராக இருக்கிறார். எண்ணி பாருங்கள். அதனால அவர் சொல்கிறார், தமிழ்நாடா டெல்லியா? ஒருபோதும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரி என்று சொல்கிறார். அருமையண்ணன் பேசிய மறுவரையறை என்ன என்று எண்ணிப்பார்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, நம்முடைய சுயாட்சிகளுக்கும் நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய குறுக்கு வழியே நம்முடைய உரிமைகளை, நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதித்துவத்தை பறிக்கக்கூடிய வேலையை இன்று அமல்படுத்தியிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் இன்று நாமக்கல்லில் தேர்தல் பரப்பில் இருக்கிற பொழுது அந்த சட்ட முன்வடிவை ஏறித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் பாரத பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் எடுத்து செய்யாத நிகழ்வை இன்று நிலைநாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உரிமைகள் என்பது அவர்கள் இந்த நாட்டை இரண்டாக பிளவாக பார்க்கின்றார்கள். வட இந்தியா ஒரு பக்கமாகவும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிக விழிப்புணர்வோடு கல்வி அறிவோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்ட திட்டங்களை நாம் எதிர்க்கிறோம். அதனால் மக்கள் தொகை அடிப்படையிலே, வாக்காளர் அடிப்படையிலே மீண்டும் மறுவரை என்று சொல்லால் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய பிரதித்துவத்தையும் குறைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை தென்னிந்தியாவில் 120க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த மறுவரை அமையப்பட்டால் 70க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியும். அப்படி சென்றால் நம்முடைய பிரதித்துவம் இல்லாமல் போகும். தனி மெஜாரிட்டியோடு மீண்டும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி மீண்டும் ஒருமுறை பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும். அவர்கள் ஆட்சி அமைக்கிற பொழுது ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு நாடு என்ற கொள்கையில் இருக்கின்றார்கள். நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொல்ல எண்ணி பாருங்கள். 1967 ஆட்சி கட்டில் அமர்கிற பொழுது இந்தியா இது ஒரு நாடு அல்ல, இது ஒரு துணை கண்டம் என்று சொன்னார். துணை கண்டம் என்று சொன்னதற்கான காரணங்கள் பல பிராந்திய கட்சிகள், குறிப்பாக பல மொழி, பல இனம், பல மதம் ஒன்று கூடி வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறதால் இது நாடு அல்ல, இது ஒரு துணைக்கண்டம் என்று சொன்னார்கள். அந்த கலாச்சார பண்பாடுகளை ஒவ்வொன்றாக அளித்து ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே மொழி என்று சொல்வதோடு அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். எண்ணிப்பார்கள். இந்த நிலை வட இந்தியாவில் அமல்படுத்த விட்டுள்ளது. தென்னிந்தியாவை இப்போது ஒரு குறிக்கோள் வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய ராமநாதபுரத்தில் எண்ணிப்பார்கள். ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்தில் வேட்பாளர் கலந்தாண்டார். நாம் 3 முறை இந்த மண் என்பது மத அழிந்து எடுத்துக்காட்டின மண் என்பதை அவர்களுக்கு நிரூபித்திருக்கின்றோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலும் என்னை எழுப்பின்றதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நின்றார்கள். இந்த மக்கள் மத அழிக்கத்தோடு எடுத்துக்காட்டோடு அதை முறியடித்தார்கள். மீண்டும் இப்பொழுது நிற்கக்கூடிய அந்த மதவாத சக்திகள் நம்முடைய தமிழ்நாட்டில் வேறுண்டக்கூடாது, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேறுண்டக்கூடாது. ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அதற்கான தேர்தலை நீங்கள் சந்திக்க வேண்டும். அன்பு தோழர்களே, அருமை அண்ணன் அழகாக சொன்னார். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பீகாரிலே 2 கட்சிகள் பிரதான கூட்டணியாக இருந்தது. ஒன்று இந்தியா கூட்டணி, இன்னொன்று என்டிஏ கூட்டணி. ஆனால் நம் கையை எடுத்து நம் முறை குத்தக்கூடிய பண்பை பாரதிய ஜனதா எப்பொழுதும் கொண்ட கட்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எடுத்து ஒரு இயக்கத்தை அளித்திருக்கிறார்கள். இது வரலாறு.
பீகாரில் ஓவைசி எடுத்தார்கள். நமது சிறுபான்மை மக்கள் வாக்குகளை சிறந்த செய்தார்கள். வெற்றியை பெற்றது. அதே போன்று இங்கே ஒரு இயக்கத்தை எடுத்திருக்கின்றார்கள். 18 சிறுபான்மை மக்களை வேட்பாளராக அறிவித்து சிறுபான்மை மக்களை வாக்குகளை சிதறுவதற்கான திட்டம் எடுத்திருக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று ராமநாதபுரம். எண்ணிக்கொள்ளுங்கள், தமிழர்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்போம். நாம் அளிக்கக்கூடிய வாக்கு அருமை என்று சொல்வது போல் யார் வரக்கூடாது என்ற சிந்தனையோடு நீங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும். இந்த இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும். அதற்கு நம்முடைய ராமநாதபுரத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்க வேண்டும். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் பரமக்குடியிலே பொருள் பரப்புரைக்கு வந்த நம்முடைய முதலமைச்சர் என்னை அடையாளப்படுத்தி ராமநாதபுரத்தினுடைய வெல்லும் வேட்பாளர் காதல் பாஷா முத்துராமலிங்கம் தன்னுடைய பேரிலே மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று சொன்னார். இது ஒன்று பேரும் நான் தாங்கி இருக்கக்கூடிய அந்த மத இயக்கம் என்று சொல்லி உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவராக எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களி தள்ளி தந்து மீண்டும் அதிக வெற்றிகளை பெற்று இந்த பகுதி மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நான் பணியாற்ற ஒரு வாய்ப்பை தாருங்கள். ஆதரிப்பூர் உதயசூரியன். நன்றியும் மறந்து வணக்கம். கீழக்கரை